வெங்காயத்த க்ளீனா தூத்தி எடுத்துட்டு போயிரலான்னு சொல்லி தூத்திட்டு இருந்தேங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால லேசா காத்தடிச்சப்பயே தூத்திட்டு இருந்தேன். பழைய வெங்காயமா எடுத்துட்டு வந்ததுனால சருவு அதிகமா இருந்தது. ஆனா வெங்காயம் நடுறப்ப பழைய வெங்காயமா எடுத்துட்டு வந்து நட்டா தான் சீக்கிரமா முளைப்பு வரும். புது காய் யாருமே சீக்கிரம் நட மாட்டாங்க. அப்படியே 1 மாசத்து காய் நட்டாலும் 5 நாள் கழிச்சு தான் முளைப்பு வருங்களா? அதனால வந்து பழைய காய் நட்டா சீக்கிரமா முளைப்பு வந்துரும். வெங்காயம் விளையிறதும் சரி ஒரு 90 நாள்லயே விளைஞ்சிரும். நம்ம ஊர் சைட்லலாம் இப்படி தாங்க போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்ப வெயில் காலத்துக்கு வைக்கிற காய் இப்படி இருக்கும். வெங்காய பயிர் கூட நடுவாங்க. நம்ம வந்து வெங்காயத்த நட்டு நட்டு பழகிட்டோமா, அதனால வெங்காயத்த நடுறது. உங்க சைட்லலாம் எப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. இந்த வெள்ளாமை வச்சா எத்தனை நாள்ல வரும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பயுமே வெள்ளாமை வைக்கிறப்ப சாமி கும்பிட்டு எதுக்காக வைக்கிறதுன்னா, நம்ம கஷ்டப்படுறதுக்கு பலன் இருந்தா போதும். வெள்ளாமை வைக்கிறது கருகிற அளவுக்கு போகக்கூடாது. நல்லபடியா வந்துரணும். அதிக லாபத்துக்கெல்லாம் யாரும் ஆசைப்பட்டு வைக்க போறது இல்லைங்க. இருக்கிறது நல்லபடியா வந்துரணும்னு சொல்லி தான் நினச்சிட்டு சாமி கும்பிட்டு வைப்பாங்க. இது வந்து 5 ஜாரு 6 ஜாரு போட்டு நடுற மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன பாரா இருந்தால் 2 காய் 3 காய் 2 ஜாரு அப்படி நட்டுறலாம். நம்ம வந்து அகலமாக பார் இருந்ததுங்களா, அதுக்கேற்ற மாதிரி நட்டுட்டு கொடுக்கா புளி நிறையா இருந்துச்சு. அதை பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. இந்த காய் நல்லா தித்திப்பாக இருந்ததுங்களா, பெரிய தொரட்டியில் அறுக்கலான்னு பார்த்தேன். பெரிய தொரட்டி தூக்குற அளவுக்கு சத்து இல்லைங்க. கை காலெல்லாம் விலவலான்னு போகிற மாதிரி இருந்ததுன்னா சின்ன தொரட்டியிலே அறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன்.